மனசுல நான் எப்போதுமே புழுவா இருக்க மாட்டேன். புழு அருவறுக்கப்பட்டதுதான். புழு எல்லாராலையும் வெறுக்கப்பட்டதுதான். ஆனா அது ஒரு நாள் வண்ணத்து பூச்சாய் மாறும். அதே போல நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அதுல உறுதியா இருங்க. எப்போதுமே அந்த புழுவா இருக்கும் போது தெரியும் நாம ஒரு நாள் பட்டாம்பூச்சா மாறுவோம். நம்ம பட்டாம்பூச்சா மாறும்போது நம்மளை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களாம் நம்மளை பார்த்து ரசிப்பாங்க. அப்படி அந்த பட்டாம்பூச்சிக்கு தெரியும். புரியுதா நான் சொல்றது? அதாவது அந்த பட்டாம்பூச்சி புழுவா இருக்கும் போது அதுக்கு தெரியும் நான் நாளைக்கு எல்லாருமே நினைச்சுவாங்க, புகழ்வாங்க, எல்லாருமே என்ன மதிப்பாங்க, எல்லாருமே நினைச்சுவாங்க என்னை ரசித்து ருசித்து என்னை அப்படியே பார்ப்பார்கள் சில தெரியும். புழுவா இருக்கும்போது தெரியும். அதே போல நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோமே, நாளைக்கு நம்முடைய நிலைமை நிச்சயமாகவே மாறும். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அதனால உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. இப்படி இருக்காது. நிச்சயமாகவே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நாளைக்கு மாறும். அந்த நம்பிக்கையில இருக்க, அந்த விசுவாசத்துல இருக்க, நிச்சயமாகவே எல்லாம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அதனால நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. அந்த புழுக்கு தெரியும் நாம நாளைக்கு பட்டாம்பூச்சா மாற போறோம்னு சொல்லி அந்த புழுக்கு தெரியும். அதே போல நமக்கு தெரியணும் நாளைக்கு நான் நல்லா இருப்பேன், நாளைக்கு என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இந்த நம்பிக்கை நமக்கு மிக அவசியம். அல்லேலூயா. சும்மா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படி சொல்லாதீங்க தயவு செய்து. அது நம்பிக்கை கிடையாது. அது நான் சொல்றதை கவனிக்கிறாவே. அதனால அவ்வளவுதான் என் வாழ்க்கை, என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் நமக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க. நிச்சயமாகவே மாற்றக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்ளுவோம், சுருக்கமாய் சொல்லி முடித்துள்ளேன். இன்றைக்கு இரவு திருவிருந்து ஆராதனை இருக்கு. இன்றைக்கு இரவு 6 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நம்முடைய சபையில இருக்கு. எல்லாருமே வாங்க. திருவிருந்துல விருப்பம் உள்ளவங்க கலந்து கொள்ளுங்க. ஆனா பிரேயருக்கு எல்லாருமே வாங்க. அல்லேலூயா. எனக்கு சொல்லலையே அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம். இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்முடைய சபையில திருவிருந்து ஆராதனை இருக்கு. கண்டிப்பா வர வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2 வாசிமாரிலிருந்து 41 வாசிமா. அவனுடைய வார்த்தையை எல்லாருமே கவனிங்க. எல்லாரும் கவனிச்சாதான் வார்த்தை, அதாவது கர்த்தர் வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா அது உங்களை குணப்படுத்தின அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க காதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை போகுது என்றால் நீங்க குணமாகிறீர்கள் அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால வார்த்தையை நீங்க கேட்காவிட்டால் சுகம் கிடைக்காது, வார்த்தையை கேட்காவிட்டால் குணம் ஆகாது. அதனால வார்த்தையை கேட்கணும். அதுக்குதான் கர்த்தர் செய்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. வாசிமா. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நிய உண்மையத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? உறுதியாய் இருக்கிறது. இன்னைக்கு இதுதான் பத்தி பேசணும். உறுதியாய் எப்படி இருக்கணும்?